வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே. வீட்டில் பாருங்கள், பெரிய க்ளீனிங் ப்ராசஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய சாமி மாடத்துக்கு சைடில் இருக்கிற வாரியை கழட்டி அதில் இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி மாட்டுவோன்னு. ஏன்னா ரஸ்ட் ஆகிட்டு இந்த பாருங்கள், ஷீட்டில் வந்து மேலே ரஸ்ட்டு பிடிச்சிருச்சு. இதை எடுத்து இது குப்பையை சேர்ந்து அதில் தண்ணி சேர்ந்து இந்த மாதிரி ரஸ்ட் ஆகிட்டு நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மாடியில் இருக்கிற ஒரு பாதி ஷீட்டை எடுத்து இந்த ஷீட்டுக்கு மேலே போட்டு என்கிட்ட ட்ரில்லு எல்லாமே இருக்குது, அதெல்லாம் போட்டு மேலே ஏறி ஸ்க்ரூ பண்ணிட்டு அடுத்தது இதில் இருக்கிற கம்பியெல்லாம் என்கிட்ட வெல்டிங் மிஷின்லாம் இருக்குது, இதில் இருக்கிற கம்பியெல்லாம் கொஞ்சம் இழுத்து வச்சு வெல்டிங் பண்ணிட்டு எல்லாம் வந்து இந்த ஒர்க்கை வந்து பார்க்க போகிறேன். சில்லறையாக இருக்கிற ஒர்க்கெலாம் நானே வீட்டில் பார்த்துருவேன். இதில் எடுக்கும்போது ஒரு சர்ப்ரைஸுங்க. இங்கே வருங்க, குட்டியாக ஒரு 2 அணில் குட்டி நம்ம ஃபார்மில் வந்து நமக்கு கிடச்சிது 2. அதை வந்து அவங்க அம்மாக்கிட்டே வந்து விட்டாச்சு. இங்கே பாருங்க, யோ எவ்வளோ குட்டி பூஞ்சையாக இருக்குது. யோ 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 சத்தம்லாம் வருது பாருங்க, கண்ணே திறக்கல. நனைஞ்சு போய் இந்த கூட்டுக்குள்ளற அப்படியே வந்து மேலே இருந்தது. இந்த வாரியை கழட்டும் போது அந்த கூடு அப்படியே வந்து கீழே விழுந்துருச்சு. நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திருப்பி எல்லாத்தையும் செட் பண்ணி இந்த பாருங்க, இதில் 2 இருக்குது, இன்னொன்று இருக்குது பாருங்க, மொத்தம் 2. ஒருத்தர் தூக்கிட்டு இன்னொருத்தர் தூக்கலாம் கோச்சிப்பாங்க. இந்த பாருங்க, அவனோட இவன் நல்லா சத்தம் போடுறான். இந்த அணில் குதிச்சு வருது பாருங்க, குட்டி கத்துனோன்னு. குட்டி கத்து தான், நல்லா சத்தம் போட்டு அம்மாவை கூப்பிடு வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து அவங்க அம்மா எடுத்துகிட்டு போயிடும். இந்த கூட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த வாரி வச்சதுக்கப்புறம் அந்த வாரிக்கு ஓரத்தில் இருந்துச்சு இந்த கூடு, நான் என்ன பண்ணுவேன், அந்த கூட்டை தூக்கி அதிலேயே சொறி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னும் சின்ன கூடு தானே, அது இருக்கிறதுல என்ன ஒரு டேமேஜ் ஆக போகுது. இந்தமாரி வந்து உங்கள் வீட்லேயும் வாரி செட்டப் வந்து பண்ணியிருக்கீங்களா, எங்கேயாவது அதில் இவ்வளோ டஸ்ட்டு அடைஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் மேலே இங்கே வந்து மாமரம் இருக்குது, இந்த சைடில் வந்து 3 தென்னை மரம் இருக்குது, இந்த சைடில் 2-3 தென்னை மரம் இருக்குது, அங்கே வந்து ஒரு நாகலிங்க மரம் ஒன்று இருக்குது. எல்லாத்தோட டஸ்ட்டும் இந்த ஷெட்டு மேலே தான் விழுவும். இந்த ஷெட்டு மேலே விழுந்து மெயினாக அதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்தோட தென்னம்பூ கொட்டும்ல, இந்த பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக இந்த தென்னம்பூ தான். இது உள்ளர போட்டு தண்ணி பனி இது பெய்யும்போது அது எல்லாமே இதே ஷெட்டு வழியாக அந்த வாரிக்குள்ளே போயிடும். வாரிக்குள்ளே போய் உள்ளர ஃபுல்லாக அப்படியே வந்து திக்காக அடைஞ்சு போயிடும். அந்த தண்ணியை வந்து இந்த குப்பைங்க வந்து விடாது. தண்ணியிலே இருக்கிற இந்த மெட்டல் வந்து இந்த மாதிரி ரஸ்ட் ஆகிடும். நீங்கள் என்னமோ சொல்லுவாங்க, நல்ல கம்பெனி ஷீட்டு, இது துருவே பிடிக்காது அப்படிலாம். தண்ணியிலே இருந்தால் துரு பிடிச்சிடும், வேறு வழியே இல்லை. இந்த பாருங்க, ஃபுல்லாக துரு பிடிச்சி இதெல்லாம் ரஸ்ட் ஆகிருக்கா. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், குரடெல்லாம் வச்சு கொஞ்சம் உடச்சி விட்டு பண்ணி விட்டு, இதில் என்ன நாங்கள் க்ளீன் பண்ணல, மேலே ஏறி இது பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஷீட் வச்சுருக்கேன் பாருங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதை அப்படியே தூக்கி அதில் போட்டு ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ பண்ணி விட்ருவேன். ஸ்க்ரூ பண்ணி விட்டு இதை செட்டில் டவுன் பண்ணிடுவேன். இதுதான் இன்றைக்கி வீட்டு ஒர்க்கு. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் வீட்டு ஒர்க்கெலாம் போடுற அப்படின்னு. மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வீட்லேயும் ஒன்று தான், என் வீட்லேயும் ஒன்று தான். இந்தமாரி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அவேர்னஸ். இந்தமாரி நீங்கள் கழட்டி சுத்தம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஜென்ரலாகவே ஷெட்டு வந்து போட்டு வச்சுருக்கீங்க எங்கேயாவது வீட்டில் அப்படின்னா, நீங்கள் அதோடைய கார்னர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். இந்த பாருங்கள், இந்தமாரி கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த கார்னர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். என்ன பண்ணும், அது வந்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வெல்டு வைக்கும்போது அந்த வெல்டிங்கில் வந்து அந்த ஏரியா வந்து பூத்து போய் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதையும் தாண்டி உள்ளர வந்து ரஸ்ட்டு போய் அது வந்து விட்டு போயிடும். அந்த இடம் எல்லா வெல்டிங்லேயும் இல்லை, இந்தமாரி கிராஸில் அந்த ஏரியாலாம் நீங்கள் வந்து பார்க்கணும். இது ஒரு கம்பி போய் இந்தமாரி டீ மாரி சேர்ற இடம், தரையில் இதெல்லாம் பார்க்கணும். தரையிலையுமே நம்ம இதில் வந்து ஒரு கால் போயிருந்துச்சு, அதை எடுத்துட்டு திருப்பி வந்து உள்ளர கால் போட்டு வச்சிடணும். சிமெண்ட்லாம் போட்டு இது வரைக்கும் கால் எடுத்துட்டு திருப்பி அதை ஜாயிண்ட் போட்டு உள்ளர வந்து வச்சிருந்தேன். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஷெட்டு இதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு பயங்கர காஸ்ட்லி. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 to 3 இயர்ஸில் நீங்கள் வந்து இன் பிட்வீனில் ஒரு வாட்டி கண்டிப்பாக பெயிண்டிங் பண்ணிடணும். எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு பெயிண்டிங் பண்ணணும். இல்லை பெயிண்டிங்லாம் வந்து பண்ணவே தேவையில்லை, நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செக்கிங்லாம் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்கள் வீட்லேயும் ஷெட் இருக்கா, இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கில் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸ்டே டியூன், டேக் கேர், பாய்.